சிறுகீரை பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு உளுந்து செவந்ததும் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுருவோம். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா செவந்து வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். வதக்கி விட்ருவோம். நல்லா வதங்கிடுச்சு. கீரை தண்ணியில் அலசி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை உள்ளே போட்டுருவோம். நல்லா வதக்கி விட்ருவோம். கீரை நல்லா சுருண்டு வரணும். அஞ்சு நிமிஷம் நல்லா ஓப்பனில் வச்சு வதக்கி விடணும். அப்போ தான் கீரை கலர் மாறாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருப்போம். கீரை நல்லா சுருண்டு வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். உப்பு எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். அதுக்குள்ளே இங்கே தேங்காய் லாஸ்ட்டில் அரைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துருவோம். 2 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. அரைச்சி வச்சு தேங்காய் துருவலை உள்ள தட்டிடுவோம். நல்லா வதக்கி விட்ருவோம். தேங்காவோட காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி உள்ளே போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.